தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளுக்காக ஜெபிக்க வேண்டியது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மீதும் விழுந்த கடமையாகும். இன்றைக்கு நாம் அந்த வரிசையிலே அல்ஜீரியா நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். சுமார் 4.5 கோடிக்கு அதிகமாக இருக்கிற அல்ஜீரியா நாட்டுக்காக நாம் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நாடாகும் இந்த நாடு. 58 மாகாணங்களை கொண்டு இருக்கிறது. 1541 கம்யூனிகள் கொண்ட ஒரு அரை ஜனாதிபதி குடியரசு நாடாகும். இந்த நாடை விட்டு ஒரு விசேஷித்த ஒரு தகவல் என்னவென்றால், மற்ற நாடுகளிடமிருந்து கடன் வாங்காத ஒரு நாடு ஆகும். இந்த நாடு 4 பங்கு பாலைவனத்தினாலே சூழப்பட்டு இருக்கிறது. 99% பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். 1% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கு உள்ள முக்கிய இனத்தவர் அரேபியர்களாகும். சிறு இனத்தவர்கள் பெர்பர்கள் என்கிற இனம். இவர்களுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய ரட்சிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு கர்த்தருடைய ரட்சிப்பு இந்த அல்ஜீரியா தேசத்தின் மீது இறங்கும்படியாய், இங்குள்ள மக்கள் ரட்சிக்கப்படும்படியாய், மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இங்குள்ள சிறுவர்கள், வாலிபர்கள், முதியோர்கள் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாகவும், அவர்கள் தேவ அன்புக்குள்ளாய் வரத்தக்கதாகவும், அவர்கள் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கத்தக்கதாகவும் நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அல்ஜீரியா நாடுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, சுமார் 4.5 கோடிக்கும் அதிகமாக இருக்கிற இந்த மக்களை கர்த்தர் இந்த ஜெப வேளையிலே நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள அரேபியர்களை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இங்குள்ள பெர்பர்கள் இனத்தவர்களை கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 58 மாகாணங்கள் மீதும் கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. இங்குள்ள சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், முதியோர்கள் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சித்தருளுங்க. இங்குள்ள கிறிஸ்தவர்கள் தேவனுக்கென்று சாட்சிகளாய் இருக்கத்தக்கதாய், ஆண்டவரே நடமாடும் நிருபங்களாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அல்ஜீரியா மக்கள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஜீரியாவின் ரட்சிப்புக்காக நாங்கள் தேவ சமூகத்துல காத்திருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா, ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் தேவ அன்புக்குள்ளே, அந்த கல்வாரியின் அன்புக்குள்ள ஆண்டவரே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.